முக்கிய செய்தி. சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் ஐ பெரியசாமியின் சொத்து டிஜிட்டல் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 16ஆம் தேதி பசுமை வழிச்சாலை ஐ பெரியசாமி மீது அவரது மகன் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்குமார் தொடர்புடைய இடங்களான சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதி மற்றும் திண்டுக்கல் இருக்கக்கூடிய அவரது ஐ பெரியசாமியின் மகளான இந்திராணி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்றது. அந்த சோதனையானது கடந்த 2010ஆம் ஆண்டு தமிழக வருவாய்த்துறை, சட்டத்துறை, சிறைத்துறை மற்றும் வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்த போது 2,01,35,000 ரூபாயை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவரது மனைவி பி சுசீலா, தற்போதைய பழனி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமியின் மகனான செந்தில்குமார், மற்றொரு மகனான பி பிரபு ஆகியோர் மீது திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கடந்த 2017ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கிலிருந்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் விதிவிட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் முறையீடு செய்தனர். மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை 6 மாதத்துக்குள் விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இந்த நிலையில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 2,01,00,000 ரூபாய் பணத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நடைபெற்றதா என்ற கோணத்தில் கடந்த 16ஆம் தேதி அன்று கிட்டத்தட்ட வருமான வரி அமலாக்கத்துறையினர் 50க்கும் மேற்பட்ட இடத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். அந்த சோதனையில் தற்போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை செய்தி அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட டிஜிட்டல் ஆவணங்கள், சொத்துக்கள் மற்றும் முதலீடு செய்வதற்குண்டான ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அவரை ஆய்வு செய்து எவ்வளவு இது போன்று சட்டவிரோத பணப்பார்வையற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்ற கோணத்தில் ஆய்வு செய்து வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வு செய்த பின்பு ஏதாவது சொத்துக்கள் முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.